ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog 3 பார்க்கலாம். வந்துட்டோம் விவேகானந்தர் ராக். பாருங்க, இங்கே உள்ள விவேகானந்தர் ராக் உள்ளே பார்க்கணுன்னா 30 ரூபா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. செப்பல் கழட்டிட்டு தான் மேலே போனோம். செப்பல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்களேன், எல்லோரும் படிக்கட்டில் ஏறி அழகாக விவேகானந்தர் ராக் பார்க்குறாங்க. இந்த ஒயிட் கலர் கோடு வந்து கால் சுடக்கூடாது வெயில் காலத்துலன்னு போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? இதான் வந்து பகவதி அம்மன் கால் பாதம் உள்ள அமைச்சிருக்காங்க. உள்ள ஃபோன் எதுவும் அலோடு கிடையாது. கால் பாதம் அப்படியே இருக்கும். பாருங்களேன், கால் சுடக்கூடாதுன்னு கரெக்டாக வெள்ளை கலர் கோட்லேயே நடந்து வர்றாங்க பிள்ளைங்க. இங்கிருந்து பார்த்தோன்னா நல்லா பீச் கிளியராக தெரியுது. அங்கிட்டு இருக்கிற நல்ல ஒரு வீடு, ஹோட்டல்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. அப்புறம் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா காற்று, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப வெயில் இல்லை நாங்கள் போன டைமில். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் நல்லா தனியாக இருந்து அந்த இயற்கை வியூஸை ரசித்தேன். சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், படிக்கட்டில் வரிசையாக இருந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பரவாயில்லாமல் கூட்டம் நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்தாங்கன்னா திசை தெரியறதுக்காண்டி, நார்த்தா சவுத்தா வெஸ்ட்டா எல்லாம் தெரியறதுக்காண்டி போட்டிருக்காங்க. பாருங்களேன், கண்டிப்பாக புகைப்படம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக. அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் பசிச்சிச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதை ஒய்ஃப் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்களேன், என்னோட பையன் என்ன சொல்கிறான்னு. என்னம்மா? சரிம்மா. மண்ணில் விளையாடணுமா? கடல் மண்ணில் நேற்று விளையாண்டான்ல, அந்த யாபத்தில் சொல்கிறான். இது தாங்க கண்ணாடி பாலம். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து கன்னியாகுமரியில் வச்சுருக்காங்க. கண்ணாடி பாலத்தில் வந்து யாரும் ஓடக்கூடாது, உட்காரக்கூடாது, ஸ்லோவாக நடக்கணும். இதுதான் கண்ணாடி பாலம். நடக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நல்லா ஃபைபர் கிளாஸ் ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே தைரியம் நடக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை. என் பையன் கையை பிடிச்சிட்டு க்யூட்டாக நடந்து வரான் பாருங்களேன். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ ஜாலியாக இருக்குது. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க, திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகலாம். ஸ்டாட்யூ ஆஃப் விஸ்டம், திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வழி. இப்படி தான் போகணும் போல். இல்லை பரவாயில்ல, நல்லா குகை மாதிரி பெரிய கல் கட்டிடத்தில் தான் படிக்கட்டெலாம் கட்டியிருக்காங்க. சேஃபாக நடந்து போனோம். அலை அடித்ததில் பார்த்தீங்கன்னா நிறையா கல்லில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சிக்கணும். சம்டைம்ஸ் வலிக்கு விழுந்துருவாங்க. அப்புறம் பாருங்கள், திருவள்ளுவர் முழு உருவ சிலை இதாங்க. பக்கத்தில் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. காற்று செம்மையாக அடிக்குது. பாருங்கள், கால் வரலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபுல்லாக கல் கட்டிடத்தில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. பாருங்கள், அப்படியே வானத்தை முட்டுற மாதிரி இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. பொண்ணு கால் விரலை தொட்டு விளாண்டாங்க. ஒரு எக்ஸைட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் அந்த திருவுருவ சிலை வந்து 133 அடியில் செஞ்சுருக்காங்கங்க. அப்புறம் வந்திருக்க எல்லாருமே குடும்பத்தோடு நல்லா ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய பையனும் தொட ஆசைப்பட்டான். போய் ஒரு விரலை தொட்டு பார்த்தா எட்டலை. பிடிச்சி தொங்குற மாதிரி பிடிச்சி தொங்கிட்டான். பாருங்கள், ஃபுல்லாக திருக்குறள் தாங்க. திருவள்ளுவர் எழுதின அத்தனை திருக்குறளும் இதில் இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்து படிக்கலாம். அவ்வளோ நீட்டாக இருக்குது. கிரானைட்ல எல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் பிள்ளைங்க பசிக்குன்னாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு சைடில் கேண்டீன் இருந்துச்சு. பாருங்கள், ஜூஸு, பப்ஸு, சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. பிள்ளை பாருங்கள், திருவள்ளுவர் சம்மந்தமான புக்ஸு நிறையா இருக்குது சேல்ஸுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் உள்ள ஐஸ்கிரீம் கேட்டாங்க. சரி, வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் சிப்ஸும் வாங்கியாச்சு. போகையில் சாப்பிட்டுட்டே போகலான்ட்டு ரசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்களேன். இதாங்க கண்ணாடி பாலம். கீழே நிற்கிற மாதிரி ஒரு வியூஸ் எடுத்தோம் பாருங்கள். கீழே பாருங்கள், பாறை தண்ணிலாம் அப்படி போகுதுன்னு. நாங்களும் அப்படியே கீழே இருந்து ஒரு வீடியோஸ் எடுத்தோம் கண்ணாடி பாலத்துக்கு கீழே. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், இதான் கண்ணாடி பாலம். கீழே பாருங்கள், பாறை தண்ணி எப்படி தெரியுதுன்னு. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியை கிளம்பும் போதும் நாங்கள் கண்ணாடி பாலத்தில் நடந்தோம். ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட்டு. கிளாஸ் உண்மையிலே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க, ஃபைபர் கிளாஸ். யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக வாங்க, ஸ்லோவாக நடங்க. ஹாப்பியாக இருக்குது. பாருங்களேன், ரிட்டன் கிளம்பிட்டோம். எங்களுக்கு அடுத்து வர்றதுக்கு எவ்வளோ பேர் நூற்றுக்கணக்கில் காத்திருக்காங்க பாருங்களேன். இவங்களாம் எப்போ போயிட்டு எப்போ வராங்கன்னே தெரிலங்க. செம்ம கூட்டம். சம்மர் லீவ் வேறையா. சரிங்க, கிளம்பிட்டோம். நன்றி, மீண்டும் வருக. அவங்களே போட்டிருந்தாங்க. நாங்களும் போயிட்டு வரோம். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.